ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஹைலி ப்ரோட்டீன் கொண்ட அடை தோசை தான் பார்க்க போகிறோம். இது வீட்டில் இருக்கக்கூடிய வெறும் பருப்புகளை வச்சு நம்ம செய்யக்கூடிய தோசை. இதுக்கு தோசை மாவுலாம் எதுவும் தேவையில்லை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 100 கிராம் அளவுக்கு பருப்பு, நான் எடுத்திருக்க மெஷரிங் கப் பார்த்திங்கன்னா எல்லாமே 100 கிராம் அளவு ஒரே ஈக்குவலாக தான் எடுத்திருக்கேன். 100 கிராம் அளவு கடலப்பருப்பு, 100 கிராம் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1 கப் 100 கிராம் அளவுக்கு வீட்டில் நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அரிசி எல்லாம் போட்டு நல்லா 4-5 வாட்டி கழுவி வாஷ் பண்ணி அது கூடவே 4 வரமிளகா போட்டு ஊற வச்சு 2 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. இந்த அளவுக்கு நல்லா ஊறினதும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொரப்பாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. அது கூடவே உப்பு போட்டு நல்லா கலக்கி வச்சுருங்க. கலக்கி ஒரு 4 மணி நேரம் வச்சுடுங்க. வச்சோடனே இது இன்ஸ்டண்ட்டாகவும் தோசை சுடலாம். இல்லை இந்தமாரி மாவு கொஞ்சம் புளிக்க வச்சு சுட்டோம்னா தோசை ரொம்பவுமே சாஃப்டாக முறுவலாகவும் வரும். இன்ஸ்டண்ட்டாக சுட்டோம்னா தோசை கொஞ்சம் ஹார்டாக வரும். 4 மணி நேரம் கழித்து நம்ம தோசை கல்லில் டைரெக்டாக அப்படியே கல் காஞ்ச வினையை ஊற்றினோம்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக டேஸ்டியாகவும் இருக்கும். காரமாக நல்லா சூப்பராக இருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி, கார சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.